ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மக்களே. அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தம்ப்நெயிலில் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன ஏஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 19. ஓகேங்களா. என்னுடைய இப்போதைக்கான கோல் என்ன அப்படின்னா எல்லார் மாதிரியும் சாதாரணமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலரி வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய கோல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கணும். ஓகே, ஃபேமிலி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணினால் நம்ம கீழே போயிடக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லேயுமே நம்ம வந்து தாழ்த்தப்பட்டுறக்கூடாது. ஓகேங்களா, அதுதான் என்னுடைய கான்செப்ட். அப்படின்னா அதே மாதிரி ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்து அப்படிங்கிறதுல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல், ஏன்னா நான் நினைக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்து தான், அடுத்து தான் மணி. ஓகேங்களா, நம்மளுடைய கோல் அப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் அதாவது வந்து அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க, தாத்தா பாட்டி சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க, அதை நம்ம செலவு பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்மளுக்கு பெருசாக தெரிவிக்காது. பட் நான் வந்து இப்போ என்னுடைய லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு. ஓகேங்களா, நானும் நிறையா பேர்த்துக்கு கூட பழகி பார்த்துட்டேன். பட்டு என்னுடைய திங்கிங் அப்படிங்கிறத வேறு. ஓகேங்களா, தம்ப்நெயிலில் பார்த்தும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு வித்தியாசமான ஆளாக இருப்பான் போல் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் நீங்கள் நினச்சிருக்கலாம். ஓகேங்களா, ஒரு 19 வயசு பையன் எப்படி பில்லியனர் ஆக முடியும்? ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய இன்றைக்கான கண்டென்ட்டு. ஓகேங்களா, இன்றைக்கான கண்டென்ட் அப்படின்னா அதாவது பில்லியனராக ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மெயின் கோல். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு வீடியோ இங்கிலீஷில் நான் போட்டிருக்கேன், இது தமிழ் வீடியோ. ஓகேங்களா, தமிழ் வீடியோ கண்டென்ட்டு. ஓகேங்களா, ஒரு தமிழ் கம்யூனிட்டியில் இருக்க பையன், ஒரு 19 வயசு பையன் எப்படி பில்லியனராக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோட் மேப் போடுறான் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வினோதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஒரு 19 வயசு பையனுக்கு என்ன தெரிய போகுது, அவன் என்ன பில்லியனரை பற்றி பேசுகிறான். ஓகே, நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க. பட்டு இன்டர்நெட்டில் போய் என்றைக்காவது ஒரு நாளாச்சும் எப்படி பணக்காரன் ஆகிறது, எப்படி எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கீங்க. ஓகே, நான் தினம் ஒவ்வொரு செகண்டுமே எப்படி பணக்காரன் ஆகிறது, எப்படி ஃபேமிலியை பார்த்துக்கிறது, ஓகே, எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம கீழே போயிடக்கூடாது மணி விஷயத்தில். ஓகேங்களா, இங்கே இப்போது இருக்க சுச்சுவேஷனில் எங்கே பார்த்தாலுமே மணி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு, அடுத்த பட்சம்தான் யாராக இருந்தாலுமே சரி. அந்த மாதிரி கான்செப்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் நிறையா இடத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 19 வயசில் நீ என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னா, நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஸ்டோரி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் சொல்கிறேன், பில்லியனராக ஆகணும் அப்படின்னா அது சொல்கிறது ஈஸி தான். ஓகே, ஆனால் அது ட்ரீம் இல்லை, அது ஒரு சிஸ்டம் ப்ளஸ் பேஷண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூத்லெஸ்ஸாக வந்து பார்த்தோம்னா எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஓகேங்களா, அவங்கக்கிட்ட இப்போ மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக நான் வர கிடையாது, இது ஒரு வார் பிளான் மாதிரி. ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு 10 to 15 வருஷத்துக்குள்ளே ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இம்பாசிபிள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இம்பாசிபிள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இது பாசிபிளா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது பாசிபிள் தான். பட் ஆனால் நம்ம எதில் எந்த மாதிரி நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிறதுல. ஓகேங்களா, நம்பர் 1 கண்டிஷன் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நமக்கு ஒரு டைமண்ட் மாதிரி. ஓகேங்களா, இப்போ ஒரு வாரன் பஃபெட் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு 100 கோடி கொடுக்குறோம் இல்லை ஒரு 1000 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, இல்லை 20 வயசு பையனாக ஆக முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மாதிரி கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கண்டிப்பாக யோசிக்காமல் ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைமண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம இருக்க இப்போ ஏஜ் வந்து 19. ஓகே, 90 ஏஜ் அப்படிங்கும்போது இப்போ நான் இந்தளவு பேசுகிறேன் அப்படின்னா ஓகே, எனக்கு அதாவது வந்து நான் நிறைய இடத்துல அடிபட்டிருக்கேன். ஓகேங்களா, அதை பற்றின நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில்
ஃபஸ்ட் திங் உங்கள் மைண்ட் செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு 9 to 5 ஜாப்பு போனோம் அப்படின்னா பில்லியனர் ஆக முடியுமா அப்படின்னா சத்தியமாக வாய்ப்பே இல்லை. ஓகே, பட் நிறையா பேர் சொல்லுவீங்க, நானும் நிறையா இன்ஸ்டாகிராமில் நானும் யூஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாமே. ஸோ அதில் பிளாட்ஃபார்மில் சேலரியில் யார் பில்லியனராக ஆகியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து சிஇஓ, ஓகேங்களா, கூகுளுடைய சிஇஓ ஜோஹோ, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது சேலரிடு தான். ஓகே, சேலரி பேஸ்டு தான். பட் ஆனால் அவங்களுடைய மார்க்கெட்டிங், ஓகே, அவங்களுடைய ஸ்கில் அப்படிங்கிறது வேறு. ஓகேங்களா, அதை நீங்கள் மஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஒரு நார்மல் திங்கிங் இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட் வராது. ஓகேங்களா, கண்டிப்பாக வராது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸு இதெல்லாமே வந்து ஸ்லோ பாய்சன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ ட்ரூத் என்ன அப்படின்னா, ஒரு பில்லியனர்ஸ் எல்லாருமே ஒன் திங் தான் பண்ணுவாங்க, ஒரே திங் தான் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக சேலரி அப்படிங்கிற வார்த்தைக்கே போக மாட்டாங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் தான். ஓகேங்களா, இப்போது எனக்கும் 19 ஏஜ் தான் ஆகுது. ஓகேங்களா, நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் 19 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 19 ஏஜ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 19 ஏஜில் இருக்கவங்க இப்போது நீங்கள் எத்தனை பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போயிட்டு எப்படி பணக்காரனாக வருது அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி கேள்வி கேட்டிருக்கீங்க, அதில் என்ன ரிசல்ட், அதாவது வந்து என்ன ஆன்சர் பண்ணுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண முடிஞ்சா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பிக்கெஸ்ட் வெப்பன் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, ஹை எனர்ஜெட்டிக்காக இருப்போம், டைம் இருக்குது. ஓகேங்களா, எவ்வளோ டைம் இருக்குது, வேறு மாதிரி தங்கம் கோல்டு மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது, ரிஸ்க் எடுக்க முடியும். இந்த டைமில் நம்மளால் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க முடியும். 100% இறங்கி குதிக்கலாம். ஓகேங்களா, ரிஸ்க்கு கண்டிப்பாக எடுக்கணும் இந்த ஏஜில். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு டைரக்ஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா, அது கற்றுக்கிறதுக்குங்கிறதுலே பாதி காலம் போயிடும். ஓகேங்களா, ஸோ நான் சொல்கிற ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க, பட் நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதில் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, சும்மா போய் ஒரு ChatGPTகிட்டயோ இல்லை ஏஐ டூல்கிட்டயோ போயிட்டு நான் எப்படி பணக்காரனாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சும்மா பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆக முடியாது. ஓகேங்களா, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து அடுத்தடுத்த திங்கிங் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அதாவது ஃபஸ்ட்டு 1 to 2 இயர்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மணியை வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கக்கூடாது அப்படின்னா, அதாவது வந்து நம்மளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறத ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் இன்கம் வந்து நிர்ணயம் பண்ணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எது ட்ரெண்டிங் அப்படின்னா வீடியோ எடிட்டிங். ஓகேங்களா, வீடியோ எடிட்டிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் க்ரியேஷன், ஓகேங்களா, சேல்ஸு, காப்பி ரைட்டிங், கோடிங் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோடிங் கற்றுக்கோங்க, அதெல்லாம் பெட்டரான ஒரு ஃபியூச்சரை உண்டாக்கும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, கண்டென்ட் க்ரியேஷன் ப்ளஸ் வந்துட்டு சேல்ஸ். ஓகேங்களா, பிகாஸ் அதாவது வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது மணி வரும், கண்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆடியன்ஸ் பில்ட் ஆகும் அப்படின்னா டெய்லி ரொட்டீன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 6 to 8 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீப் ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 2 ஹவர்ஸ் லேர்னிங், ஒரு 1 ஹவர் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னா நோ எக்ஸ்கியூசஸ். ஓகேங்களா, ஒரு டே கூட நம்மளால் வந்து முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. முடியும் அப்படின்னு தொடர்ந்து பண்ணணும். ஓகேங்களா, பில்லியனர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரண விஷயமே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது கூட கொடுத்து வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஒரு மணி இன்ஜின், ஓகே, ஸ்கில் இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஃப்ரீலான்சிங், ஸ்மால் சர்வீஸ், யூடியூப் மானிட்டேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுமாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகேங்களா, கோல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பெர் மந்த்துக்கு 1 lakh வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீச் பண்ணணும். ஓகேங்களா, வேலைக்கு போய் ரீச் பண்ணுறதுங்கிறது வேறு, நம்மளுடைய பிரெயினை வச்சு வேலை செய்ய வைக்கணும். இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நம்மளால் முடியும். ஓகேங்களா, நம்மளால் முடியும் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணியும், ஓகேங்களா, அடுத்தவனுக்கு கீழே வேலை செஞ்சு அப்படிங்கிறது அது வேறு கான்செப்ட், அதுக்குள்ளே நம்ம போகவே கூடாது. ஓகேங்களா, நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கூடாது. இனிஷியலாக வந்து பார்த்தோம்னா ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணணும். ஓகேங்களா, டூல்ஸ் அப்படின்னா இப்போது லேப்டாப் நமக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல். ஓகேங்களா, இன்டர்நெட்டு யூஸ்ஃபுல்லானா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல். ஓகேங்களா,
கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டென்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, ஒரு அட்டென்ஷன் தான் வந்து மணி க்ரியேட் பண்ணும். நீங்கள் யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, கண்டென்ட் டைப் அப்படிங்கும்போது கண்டென்ட்டு அதாவது வந்து ஃபைனான்ஸ் பற்றி பேசலாம், ரியல் டாக்கு, அதாவது வந்து மோட்டிவேஷன் கிடையாது. ஓகேங்களா, மோட்டிவேஷன் பண்ணுறதுங்கிறது ஒரு வேஸ்ட்டான ஒரு வேலை. ஓகேங்களா, ஒரு கேஸ் ஸ்டடியை பற்றி பார்க்கலாம், ஒரு பர்சனல் ஜேர்னியை பற்றி பேசலாம். கன்சிஸ்டன்சி அப்படின்னா டெய்லி 1 வீடியோ மினிமம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ டெய்லியும் சேனலில் அப்லோட் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா, ஒரு நாள் கூட ரெஸ்ட்டுங்கிறது இருக்கக்கூடாது. ஓகேங்களா, 6 மந்த் நோ எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும். ஓகேங்களா, கோல் அப்படின்னா 100K சப்ஸ்கிரைபர் ஃபஸ்ட்டு லிவரேஜ். ஓகேங்களா, அடுத்து இதுதான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு ஃப்ரீலான்சிங் அப்படின்னு இருந்தால் எக்ஸிட் ஆகிறது ஃபஸ்ட்டு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், அடுத்து டிஜிட்டல் ப்ராடக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கோர்ஸ் வந்து ரியல் வேல்யூ கொடுக்கும். ஓகேங்களா, கன்சல்டன்சி இந்த மாதிரி எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துகிட்டோம் அப்படின்னா யூடியூப் வந்து ஆடியன்ஸ் கொடுக்கும், ஆடியன்ஸ் வந்துட்டு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும், ட்ரஸ்ட்டு வந்துட்டு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண கொடுக்கும். ஓகேங்களா, இது ஒரு மணி லூப்பிங். ஓகேங்களா, கோல் அப்படிங்கிறது நமக்கு பெர் இயருக்கு 1 crore வந்து அச்சீவ் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு அதாவது வந்து மல்டிபிள் மணி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணணும். இது ஒரு ரியல் கேம். ஓகேங்களா, இன்கம் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண தான் பார்க்கணுமே தவிர அதை எப்படி செலவு பண்ணலான்னு பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் பிஸ்னஸில், அதாவது வந்து ஒரு பிராண்டை வந்து உருவாக்கணும். ஓகேங்களா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதாவது வந்து டோன்ட் டிபெண்ட் ஆன் ஒன் இன்கம். ஓகேங்களா, எப்பயுமே எந்த விஷயத்துலையுமே யாராக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, ஆளுங்களாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதையுமே ஒன்றை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கவே கூடாது. ஓகேங்களா, மினிமம் 3 ஸ்ட்ரீமிங்காச்சும் இருக்கணும். ஒரு ஆக்டிவ் இன்கம் இருக்கணும். ஓகேங்களா, ஒரு பிஸ்னஸ் இன்கம் இருக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் இருக்கணும். ஸோ பில்லியனர் ஆகணும் அப்படின்னா நமக்கு தேவையானது பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ண நமக்கு தைரியம் வேணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரேஜ் வேணும். ஓகேங்களா, நீங்கள் எத்தனை வீடியோ இந்த மாதிரி பில்லியனர் ஆகணும்னு பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. ஓகேங்களா, பட் நான் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசிஸ் பண்ணுவேன். டாப் டு பாட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக ரிசர்ச் பண்ணி எடுப்பேன். ஓகேங்களா, எப்படி பில்லியனர் ஆகிறது, ஓகே, எப்படி ரீச் ஆகிறது. ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம எங்கே போனாலுமே பணம் தாங்க. ஓகே, ஒரே விஷயம் பணம் தான். நம்ம மார்னிங் வேக்கப் ஆகிறதுலேருந்து ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு மொபைல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, டீப் ஒர்க்கு தான் இருக்கணும். நம்மளுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வேலை மொபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து செய்யலாம். ஓகேங்களா, மொபைல் யூஸ் பண்ணுறது தப்பு அப்படின்னா அது கிடையாது. ஓகேங்களா, இப்போது மொபைல்னால ₹1 நமக்கு காலைல எழுந்திரிச்சோடனே வருதுன்னா கண்டிப்பாக அதை முதல் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ மொபைல் இப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து இன்கம் வந்தால் தான் அதை யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. இல்லை அப்படின்னா ஸ்கில் டெவலப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுலேருந்து நமக்கு ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். அந்த ஸ்கில்லை வச்சு ஃப்யூச்சரில் நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த பொருள் இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம அந்த பொருள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் ஆகணும். இந்த 2 விஷயம்தான். நைட்டு கண்டென்ட் கிரியேட் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அனலைசிஸ் பண்ணி அடுத்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கான்செப்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ளே வந்துடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குயிக் மணி வந்து மைண்ட் செட்டை விட்டுருங்க. ட்ரேடிங் அடிக்ஷன் ஆகிடாதீங்க. ஓவர் மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்து வந்து இதை பண்ணால் இதாகிடலாம், இது பண்ணால் இதாகிடலாம், கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா, நம்ம எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோம், ஓகே, எந்த அளவுக்கு பிஸ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறங்கி செய்கிறோம், எது பண்ணால் எதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் டு பாட்டம் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்கவே கூடாது. இது நம்மளுடைய தனி ட்ராக்கு. ஓகேங்களா, நம்ம யார் பேச்சையுமே கேட்கக்கூடாது அப்படின்னா அவங்க பேச்சை கேட்கணும். பட் எது நம்ம ரிசர்ச் பண்ணணும். டாப் டு பாட்டம் யார் சொன்னாலும் சரி, அப்பா அம்மாவே சொன்னாலுமே டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்த்துட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நடக்குதா இல்லையானே நம்மளுக்கு தெரியும். அடுத்த வேற ஆளுங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பண்ணாங்களோ பண்ணலையோ அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லுவாங்க, அது தப்பு கிடையாது. பட் நம்பனா கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக வேலை செஞ்சுருக்கணும். கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டைமு ப்ளஸ் ஸ்மார்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஒரு தனித்திறமை. 19 ஏஜில் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு
நிறைய பேர் சிரிக்கவும் வாய்ப்பு இருக்குது, ஃபேமிலி டவுட் வரும், அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் லீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது சர்வே பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வந்துட்டு போதும். இந்த ஃபேஸ் வந்து போதும் அப்படின்னா அதாவது வந்து டாமினேட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 19 to 22 இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ளஸ் இன்கம் ப்ளஸ் கண்டென்ட். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியே ஆகணும். 22லேருந்து 25 வரைக்கும் பிஸ்னஸ் ப்ளஸ் ஸ்கேலிங் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம 13 ஏஜ் போயிட்டோம் அப்படின்னா பில்லியனர் ட்ராக் பாசிபிள் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நம்மளால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க முடியாது. ஓகே, பில்லியனர் ஆகிறதுக்கு லக் இல்லை. ஓகேங்களா? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு கால்குலேட்டர் வார் மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, இன்னிலேருந்து ஆரம்பிக்கணும். நாளைக்கு இல்லை, நாளானிக்கு இல்லை, டுடே ரைட் நவ். ஓகேங்களா? பிகாஸ் எவ்ரி செகண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட் பண்ணக்கூடாது. சம்மன் எல்ஸ் இஸ் பில்டிங் யுவர் ட்ரீம். ஓகேங்களா? நீங்கள் நினச்சதை வேற ஒருத்தன் இப்போ பண்ணிகிட்டு இருப்பான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 19 ஏஜ் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் லேட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கெட் ரெடி. ஒன்லி இஃப் யூ மூவ். ஓகேங்களா? தென் ஒன்லி ஹேப்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அடுத்து மூவ் ஆன் ஆகி என்ன பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வரணும். நம்ம அதாவது வந்து பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்தில் சர்வசாதாரண விஷயமே கிடையாது, கஷ்டம்தான். பட் ஆனால் அதை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இப்போது டெக்னாலஜி இருக்கிறதுல நம்ம வேலைக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. ஓகே, நம்ம பில்லியனராக ஆகணுங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். அப்படின்னா என்னுடைய டே ரொட்டீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி பில்லியனர் ஆகிறது, நம்ம எந்த இடத்துலையுமே தாழ்த்தப்படக்கூடாது. மணி விஷயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துலையுமே கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் கண்டிப்பாக ஒரு கண்ணோட்டமாக இருப்பேன். என்னுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோ ரிச். ஓகே, ஜாப் தான், எல்லாருமே ஜாப் தான். நோ கவர்மெண்ட் ஜாப், எல்லாருமே கூலி வேலை தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு நான் இப்படி நினைக்கிறனால என்னால் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? அந்த நம்பிக்கை, அதாவது வந்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை கடவுள் மாதிரி. ஓகேங்களா? நம்பிக்கை கடைசி வரைக்கும் விடாமல் நம்பிக்கையை நம்பணும். ஓகேங்களா? நம்மளை ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஆக முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னேறோம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம்.